அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டாக புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் ஜல்லிக்கட்டு போட்டியானது துவங்கியிருக்கக்கூடிய நிலையில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. தொடர்பான காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டாக புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் ஜல்லிக்கட்டு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. வாடிவாசல் வழியாக சீறி பாய்ந்து வரும் காளைகளை மாடுபிடி வீரர்கள் வீரத்துடன் அடக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். உற்சாகமாக காளையர்கள் காளைகளை அடக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டாக புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. விவரங்களோடு செய்தியாளர் தேவராஜ் பழனி இணைப்பில் இருக்கிறார். தேவராஜ் பழனி, வணக்கம். இந்த ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டாக புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கி கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. ஜல்லிக்கட்டு போட்டிக்கு என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? தொடர்ந்து இதற்கு முன்னதாக சிறு சிறு குளறுபடிகள் ஏற்பட்டதாகவும் தகவல் வெளியாகி இருந்தது. அது தொடர்பான முழு விவரங்கள். மௌனிகா, புதுக்கோட்டையின் தமிழகத்தின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டியானது புதுக்கோட்டை அருகே தச்சங்குறிச்சி கிராமத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது காலை 8 மணி அளவில் மாவட்ட ஆட்சியர் அருண் அவர்கள் துவங்கி வைத்த நிலையில் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெற்று வருகிறது. இதுவரை 2 சுற்றுகள் நிறைவேற்ற நிலையில் 3வது சுற்றுகள் தொடங்கியுள்ளது. இதுவரை காலை 135 காளைகள் அவிழ்த்து விடப்பட்டது. மேலும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் காளைகள் முக்கியதில் மாடுபிடி வீரர்கள் 5 பேர், பார்வையாளர்கள் 3 பேர், மாட்டின் உரிமையாளர்கள் 9 பேர் என இதுவரை 17 பேர் காயமடைந்திருக்காங்க. அதுல படுகாயமடைந்தவர்கள் 4 பேர் மேல் சிகிச்சைக்காக தஞ்சை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இதில் இடையில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வரும் பொழுது வாடிவாசலில் பின்புறமாக காளைகளை வரிசையாக அனுப்பி வைக்கும் பொழுது இதில் சில காளைகளை தடுப்பணைகளை அவிழ்த்து விட்டு அதில் இடையில் காளைகளை உள்ளே அழைத்து சென்றதால் சிறிது நேரம் ஜல்லிக்கட்டு போட்டியானது நிறுத்தி வைக்கப்பட்டு பின்னர் காவல்துறையினர் அதை சரி செய்து அந்த ஜல்லிக்கட்டு போட்டியை மீண்டும் தொடங்கினர். அதனைத் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு காளைகளோடு காளை வளர்ப்பவர்களோடு அதிக அளவில் ஆட்கள் வந்ததாலும் மேலும் வாடிவாசலுக்கு பார்வையாளர்கள் உள்ளே வந்ததாலும் சிறிது நேரம் ஜல்லிக்கட்டு நிறுத்தி வைக்கப்பட்டு அவர்களை அப்புறப்படுத்தும் பணியிலும் காவல்துறையினர் ஈடுபட்டு இப்போது தொடர்ந்து 3வது சுற்று போட்டியானது ஜல்லிக்கட்டு போட்டியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதுல வாடிவாசலில் அவிழ்த்து விடப்பட்ட காளைகளை மாடுபிடி வீரர்கள் போட்டுக்கொண்டு அடக்கி வருகின்றனர். சில காளைகள் மாடுபிடி வீரர்களை நெருங்க விடாமல் சிறிது நேரம் அங்கேயே விளையாடி வெற்றி சென்றுள்ளது. இதில் சிறப்பாக விளையாடிய காளைக்கும் சிறந்த மாடுபிடி வீரருக்கும் அவ்வப்போது பரிசுகள் வழங்கப்பட்டு வந்தாலும் இதில் நிறைவில் நம்ம சிறந்த மாட்டின் உரிமையாளருக்கும் அதேபோல் மாடுபிடி வீரர்களுக்கும் இருசக்கர வாகனங்கள் பரிசாக வழங்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. மோனிகா, இந்த ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் தொடங்கி கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. தற்போது 3வது சுற்று போட்டியானது தொடங்கியிருக்கிறது. தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தேவராஜ் பழனி. 18வது நம்பர் டோக்கன் டி-ஷர்ட் போட்டுருக்கிறான். நல்ல காலை, நல்ல வீரம். மாடு வெற்றி பெற்றதுப்பா. மாடு வெற்றி பெற்றது. சூப்பர் மாடு. மாட்டோட ஓனர் தயவு செய்து சொல்றத புரிஞ்சுக்குங்க. அதிகபட்சம் 4 பேர் 3 பேர் நோட் பண்ண மாட்டாங்க. நல்ல மாடு கெடுத்துறாதீங்க. டிஎம்ஆர் நேதாஜி சென்டர் ஆரோக்கிய மாடு காட்டு பூச்சிப்பா. ஒரு நாள் மட்டும் சூப்பர் மாடு. சும்மா ஜம்பிங் சூப்பர். ஒரு நிமிஷம் மாடா உட்காரு. கொஞ்சம் விரட்டுங்க பிரதர். ஜல்லிக்கட்டு 30 விரட்டுங்க. காங்கே வெள்ளிக்கோயில் நந்தகுமார் மாடுப்பா. காங்கே வெள்ளிக்கோயில் நந்தகுமார் மாடு. டாடா ஜில்லுல கமிட்டி கொஞ்சம் இறங்குப்பா. இறங்கி எடுத்துக்கோ. பசங்க பின்னாடி திரும்பி பாருப்பா. அருவாக்குடி எம்எஸ்ஆர் முடியப்பட்டு திரும்பி பாரு. பசங்க விரட்டு. காங்கே வெள்ளிக்கோயில் நந்தகுமார் மாடு. அருவாக்குடி எம்எஸ்ஆர் முடியப்பட்டு ஆறு நிக்குது மேடம். ஒரு நிமிஷம் தம்பி, பின்னாடி இருக்கால போச்சு சொல்லுங்க. பிரவீன் போச்சு சொல்லுப்பா.
பசங்களை பாரு. டாடா நீ பின்னாடி பாருங்கப்பா. சார் இந்த பையன் வெளியில வர பையன் புடிங்க. இவ்வளவு பேர் நீங்க கஞ்சா சொல்லிட்டு வாயில வைக்கிறாங்க. புடிங்க சார். எவ்வளவு புடிங்க? அண்ணே எனக்கு புடிங்க. யாரு? அந்த பையன் புடிங்க. நான் இங்க வா நானே விளையாட முடியும். நம்பர் சொல்லுங்க. நான் அந்த பையன் புடிங்க. வாயை துப்ப சொல்லுங்க. ஏய் வெளில போட மாட்டல. வெளியில போய் இந்த பையன் புடிங்க. இவனே 132 புடிங்க. அண்ணே இந்த பையன் புடிங்க. யாருப்பா மாலை போட அடிக்க முடியல. புடிங்க நானே பாக்குறேன். 132 வெளியில இருப்பேன். 132 புடி அவனே. அவன் வெளியில